ஓரோய் நீ ஓரோய் பிஸ்டன் பம்பே ஓரோய் பேனர் எடு சனியனே இது இல்ல அக்கா பம்ப் ரிப்பேர் தண்ணி வரல கிணத்துல தண்ணி எடுத்து மூஞ்ச கழுவு. தண்ணி வரலையா? அது சரி, சப் கலெக்டர் குடியிருக்கிற வீட்டுல எல்லாம் எப்படி தண்ணி வரும்? பால் 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 வந்திருக்க வாங்கிட்டு போங்க. சாரி. சாரியா? எருமை மாதிரி மோதிட்டு சாரியா? அதான் தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றல. தெரியாம பட்டுடுச்சா? இடிச்சதுல ஒரு சைடு ஷோல்டரே இறங்கிருச்சு, தெரியாம பட்டுருச்சா? முன்னால பார்த்து வந்தா தானே? மூஞ்சிகளை பாரு, உளுந்து உளுந்து கும்பிடலாம் மாட்டது. இந்தா என்ன முறைக்கிற? மணி என்னடாச்சு? 6:75. நேத்து எத்தனை மணிக்கு கொண்டு வந்த? 6:45. முந்தா நேத்து? I think 6:40. தினம் எத்தனை மணிக்கு கொண்டு வருவேன்? 6. ஏண்டா போன மாசம் காசு வாங்குறப்போ என்னடா சொன்னேன்? நான் சொன்னேன். என்ன சொன்னா? ஏண்டா காலையில கொடுக்க வேண்டிய காசை சாயங்காலம் கொடுக்கறேன்னு சொன்னப்ப என்னடா சொன்னேன்? ஒத்துக்க முடியாதுன்னு இப்ப என்னன்ற? அதுக்கு மொத்தம் உணர்த்தி இருக்குல்ல, காலையில 6 மணிக்கு கரெக்டா பேப்பர் போடணுங்கிற அறிவு வேண்டாம்? போது நிறுத்தியா? பணம் கொடுத்து பேப்பர் வாங்குறவன் பக்கத்து வீட்டுக்காரன். அத ஓசில வாங்கி படிக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா சொந்தமா காசு போட்டு வாங்கின நீ என்ன என்ன பண்ண மாட்ட? போதும் நிறுத்துங்க. நீங்க ஒண்ணும் சிரிக்க தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நானாச்சு பையனாச்சு. பையனா? ஒரே இடத்துல அடிச்சிட்டு இருக்கே, மாத்தி மாத்தி அடியேன்டா. 4 லிட்டர் பெயிண்ட் கொடுத்தேன், ஒரே இடத்துல அடிச்சு தீத்துருவோம் போல இருக்கு. ஆமா, நீ என்னமோ 4 நடத்துறேன்னு சொன்ன, என்னாச்சு? நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறேன் சார், ஒண்ணுமே சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? போஸ்ட்மேன், எனக்கு ஏதாவது லெட்டர் கிட்ட வந்திருக்கா பார்த்து சொல்லுங்க. உனக்கு நீயே எழுதிட்டாதான் உண்டு. நான் கூட வீட்டு வரி கட்டலப்பா, எனக்கு ஏதாவது லெட்டருக்கா பார்த்து சொல்லு. உங்களுக்கு இல்ல சார், புதுசா கூடி வந்திருக்கிற மிலிட்டரி ஆபீசர் பொண்ணுக்கு தான் வந்திருக்கு. அவங்க யாரும் இல்ல, கூட நானே கொடுத்துறேன். தேவி தேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி. ஒன்ன தாண்டா பாட்டு எப்படி இருக்க? பிரமாதமா இருக்கு, நீ பாரு. அப்படியா? தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திடுமா. ஸ்ரீதேவி. ஏன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? நான் பாடினா உங்களுக்கு என்ன? ஏங்கா அவருன்னா உங்க வாயில பாடுறாரு. நல்லா கேளுடா. நீ பாடுவாச்சார. நேத்து ராத்திரி வாழ்வே மாயம் படம் பார்த்தோம், அதுல இருக்குது இந்த பாட்டு. 1947 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு. 1950 வருஷம் ஜனவரி மாசம் 23ஆம் தேதி குடியரசு நாடாச்சு. 26ஆம் தேதி வாச்சார. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு. நாங்க அப்படித்தான் பாடுவோம். தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா, வரம் கொடம்மா, வரம் கொடம்மா. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருக்க? நாடக டிசைனை கொடுக்க லேட் பண்ணிட்டான். பியூட்டி டெய்லர் கடையில ஒட்டலாம்னா பசை இல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது சரி, பணம் எதனா வச்சிருக்கிய? எதுக்குடா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, பசிக்குதுடா. அதான். இங்க பாருங்க. இட்லியா? அண்ணா இட்லி தானே? சாம்பாருக்கு சமையல் கட்டே போயிட்டு வரது. என்ன வேணும்?
கொஞ்சம் மரியாதையா தான் கேளுங்களேன். மரியாதை தான் கேக்குறேன், என்ன வேணும்? செலவுக்கு 250 ரூபாய் பணம் வேணும், கிடைக்குமா? சாருக்கு செக்க வேணுமா கேச வேணுமா? அது நான் யோசிச்சு வைக்கிறோம். அதுக்குள்ள ஆளாளுக்கு 2 இட்லி எடுத்துட்டு வா. சீக்கிரம். ஏண்டா நம்ம என்ன பிறக்கும் போதே சேரோடைய பிறந்தோம், இவ்வளவு கேவலமா பாக்குறாங்க? அதானே. அங்க பாருங்க, என்ன மாதிரி டீசென்டான ஆளை உள்ள விடுங்க. இவர் பெரிய டீசென்ட், அடுத்தவங்களை சொல்ல வேண்டாம். என்னடா இது, இந்த இட்லி வேகம் இல்ல ஒண்ணு இல்ல, எப்படா சாப்பிடுற? ஏதோ வந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவோம். பசியில கூட சாப்பிட முடியலையே. ஒரு பேப்பர் இருந்தா கூட எதுக்குடா? பசை இல்லைன்னு சொன்னல, இந்த இட்லிலே இந்த டெய்லர் கடையில ஒட்டிடுவோம். முதலாளி யாரா அவனுங்க இட்லி எடுத்த மாதிரி ஜோப்பில் வைக்கிறானுங்க? முதலாளி, நாம தீந்தோம். இன்னையோட நம்ம கடைக்கு சீல் வைக்க போறாங்க. என்னடா வளர்ற? அவங்க நம்ம கடை பலகாரம் நல்லா இருக்கா கலப்படமான்னு செக் பண்ண வந்திருக்காங்க. இவனுங்க அவனுங்களை பார்த்தா செக் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு பயமுறுத்தா என்ன? முதலாளி, உங்களுக்கு விஷயமே தெரியாது. அன்னைக்கு முனிசிபல் ஆபீஸ்ல கரண்ட் பில் கட்டிட்டு வந்தப்போ எப்படா இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு கேட்டீங்களே, அதுக்கு காரணமே அவங்கதான். அவங்க யார் தெரியுமா? அந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிறாரே, அவருதான் சப் கலெக்டர். நிஜமா தெரியுமா உனக்கு? நிஜம்தான் முதலாளி. போடா, இல்ல தண்ணி வேண்டாம். இந்த பெல்லு. என்னடா தேடுற? பேண்ட மாத்தி போட்டு வந்துட்டேன்டா. மாத்தி போட்டு வந்துட்டியா? ஏற்கனவே நம்மள எல்லாரும் ஒரு மாதிரியே பாக்குறாங்க. கொஞ்சம் உள்ள வர்றீங்களா? தயவு செஞ்சு வாங்க சார். ஏடா சாருங்கிறான், கைய கட்டுறான், உள்ள எதுக்கு கூப்பிடுறான்? வாங்க சார், வாங்க வாங்க ஐயா. இல்ல பரவாயில்ல, வாங்க, இருக்கா பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல. பரவாயில்லைங்க. டேய், வாங்க. கூப்பிடா முதலாளிய. முதலாளி, இதுக்கெல்லாம் இருக்கு முதலாளி. சமயக்கட்டு எங்க இருக்கு? எங்க இருக்கு? வேண்டாங்க. நீங்க சமயக்கட்டுக்கே போக கூடாதுங்க, போகாதீங்க, உட்காருங்க. ஏண்டா நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்களே? ஐயா உட்கார மாட்டேங்கிறாங்க. மன்னிச்சுங்க சார், அந்த இட்லி கொடுத்துருங்க சார். அது காலையில தர்மம் கொடுக்கறதுக்காக முதல்ல சுட்ட இட்லி சார். அது சார் இந்தாங்க, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். பணண்டா? பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து அடிச்சாலும் அடிப்பாங்கடா. என்னாலும் சரி, அந்த பணத்தை கப்புன்னு அமைக்கிடுவோம். சார், இந்த இட்லி கொடுத்துருங்க சார். அத கொஞ்சம் எடுங்க. சார், அந்த இட்லி கொடுத்துருங்க சார். குடுறா. டேய் இந்தாங்க சார். என்ன 5 பேக்கெட் தான் இருக்கு? இன்னைக்கு போட்டது அவ்வளவுதான் புதுசா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு 3 பேக்கெட், அவனுக்கு 2 பேக்கெட். நேத்து ராத்திரி எம்மா
தூக்கம் போச்சிடி எம்மா. சாரதானப்பா உள்ள ஆடுறான் பாரு ஆட்டம். பாரு இப்படியே ஆடிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ரோடு ரோடா ஓட போற. சுப்பிரமணிய மகனுக்கு ஏற்பட்ட கதிய பாருன்னு ஊரெல்லாம் பேச போறாருங்க. ஏண்டா நீ உப்பு காரம் போட்டு தானே சாப்பிடுற. வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்குதா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உன் கூட படிச்சவனெல்லாம் போய் பாடுறா. வேலைக்கு ஒழுங்கா போய் கை நிறைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு புள்ள ஊட்டியும் பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறானுங்க. நீ என்னடான்னா பெரிய இவனாட்டம் ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கிறிய. அது போகட்டும், நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுதுன்றிய. உன்னை எவன்டா தூங்க வேண்டான்னு சொன்னா அம்மான்னு ரொம்ப அழுத்துறிய. அம்மா என்ன 5 பேர் தொலைவுல இருக்கிற? இதோ வந்துட்டான். அடாடா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ராமாயணத்தை? நான் வராதுக்கு முந்தையே உன் மகன் ஆரம்பிச்சுட்டான் ராமாயணத்தை. கொடு. ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிற? ஆடி களைச்சுட்டானே, குடிக்கட்டும். நேத்து ராத்திரி உங்ககிட்ட பணம் கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு வா. டேய் சட்டைய போட்டுக்கிட்டு வா. எதுக்கு? அமராவதி டேம் இல்ல, ஆமா, அதை திறந்து வைக்கிறதுக்கு. சரி. இந்தாங்க. அடே என் சிநேகிதன் செல்வ லட்சுமணனை தெரியுமா? தெரியும். அவங்கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு கொடுத்துட்டு வா. என்ன யோசனை பண்ற? எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னா? அப்படி ஓடி தொலைஞ்சாலும் பரவாயில்லையே, 100 ரூபாய் அதிகமா கொடுப்பனே. அது இல்லப்பா, இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு. அடே மறந்தே போயிட்டேன். மத்தியானத்துக்கு மேல இல்ல. சரி, நாளைக்கு நானே அவனை நேர்ல பார்த்து கொடுத்துக்கிறேன். நீ போ. பரவாயில்ல, கொடுங்க. நான் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வரேன். சைக்கிள்லையா? சரி, பொழுது விழுற நேரம் பார்த்து போ. என்னங்க என்னங்க தேவி இங்க வந்ததா? வரலையே. ஏங்க என்ன? ஒண்ணுமில்ல, மத்தியானத்துக்கு மேல பஸ் ஸ்ட்ரைக். ஆமா, எங்க வீட்டுக்கார சொன்னாரு. அவளை கூட்டிட்டு வரலான்னு ஆபீஸ் போனார். ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிட்டேன். அங்கேயும் காணும், இங்கேயும் வரல.